Taste the Daily. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜபாளையத்தில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கருப்பு பேட்ஜ் அணிந்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தின் முடிவில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தி ஆசிரியர் கோரிக்கைகளை நிறைவேற்றி அமல்படுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்து. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கார் மீது அரசு பேருந்து மோதியதால் அடுத்தடுத்து 5 கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரப்பேடு பகுதியில் திருக்கோவிலூரிலிருந்து சென்னை கிளம்பாக்கம் செல்லும் அரசு பேருந்து ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாக முன்னே சென்ற கார் மீது மோதியுள்ளது. இதனால் பேருந்தை பின்தொடர்ந்து வந்த 5 கார்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கார் மற்றும் பேருந்துகளில் பயணம் செய்தவர்கள் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலில் 60 ஜோடிகளுக்கு ஒரே நேரத்தில் திருமணம் நடைபெற்றது. இதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்து திருமண விழா மற்றும் முருகன் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். திருமண விழாவிற்கு வாகனங்களில் அதிக அளவில் வருகை தருவதால் மலைப்பாதையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இவ்வளவு திருமணங்களை அனுமதித்துவிட்டு அவர்களுக்கு முறையான அடிப்படை வசதி கூட செய்யாமல் கல்லா கட்டும் வேலையை மட்டுமே விடிய அரசின் அறநிலையத்துறை பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.